வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ சிவசக்தி வலைதள பக்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன். பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் ஆலயம். 16/12/2025 தேதியில் அருள்தரும் ஐயப்பன் ஆலயத்தில் படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. குருசாமி ஏ தட்சிணாமூர்த்தி, குருசாமி எஸ் விநாயகம் முன்னிலையில் கலவை KN சேட்டு 36ஆம் ஆண்டு அவருடைய ஐயப்பசாமி மலைக்கு செல்லும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அவர் அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார மாநில செயலாளராக செயல்பட்டு வருகிறார். சென்னை திரு கார்த்தி 18ஆம் ஆண்டு படி பூஜை சிறப்பான முறையில் ஐயப்பனை தரிசிக்கும் சிறப்புள்ள ஆண்டாக அமைந்து சிறப்பு பூஜை செய்து வருகிறார். எஸ் வினோத்குமார் 18ஆம் ஆண்டு படி பூஜை வெகு சிறப்பான முறையில் குருசாமிகளோடு இணைந்து செயல்பட்டு வருகிறார் என்பது சிறப்புமிக்க சிறப்பு. இந்த சிறப்பு வாய்ந்த பூஜையில் ஸ்ரீ முருகப்பெருமான், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ ஐயப்பசாமி அம்மன் பாடல்கள், கிராம தேவதையுடைய பாடல்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் பாடப்பட்டு 18 படிக்கான சிறப்பு பாடலும் பாடப்பட்டது. ஒவ்வொரு படியிலும் கற்பூரம் ஏற்றப்பட்டு அதற்கேற்ற மங்கள வாத்தியங்களோடு மகா தீபாராதனை நடைபெற்றது. கலவை பேரூராட்சி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள், நகரங்களில் இருந்து பொதுமக்கள், பக்தர்கள், குருசாமிமார்கள், கன்னிசாமிகள் பெரும் திரளாக இந்த படி பூஜை மற்றும் விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் அருளை பெற்றனர். பூஜையில் வைக்கப்பட்ட ஏராளமான பழங்கள், பூ, பிரசாதங்கள் அனைத்தும் வருகை புரிந்த பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விநியோகம் செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து மகா அன்னதானம் வழங்கி அனைவருக்கும் பூஜையில் வைக்கப்பட்ட திருநீர், குங்குமம், நெற்றியில் திலகமிட்டு குருசாமிமார்கள் ஆசீர்வாதம் செய்தார்கள். கலவை பேரூராட்சியில் உள்ள அருள்தரும் ஐயப்பன் ஆலயத்தின் குருசாமி ஏ தட்சிணாமூர்த்தி அவர்கள், குருசாமி எஸ் விநாயகம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ ஐயப்பனுடைய இந்த சிறப்பான படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை சுவாமிகள் தவறாமல் செய்து ஐயப்பன் அருள் பெற்று நமது வீடும் நாடும் நலமாக வாழ இந்த பூமி புண்ணிய பூமியாக வலம் வர வேண்டும் என்று ஸ்ரீ ஐயப்பனிடம் கோரிக்கை வைத்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்தார்கள். பக்தி செய்திக்காக கலவை பேரூராட்சியில் உள்ள ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் ஆலயத்தில் இருந்து ஈஸ்வரன். விஷ்ணுவின் வியர்வை துளியிலிருந்து உருவானதாக கூறப்படும் கருப்பு எண்ணெய் தன்னுடைய பாவத்தில் வாழ்ந்த